தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 10ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 7ஆம் தேதி வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சிவகங்கை, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் அண்ணா நகர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல், சென்னை மாவட்டம் அடையார், புதுச்சேரி, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், மேற்கு தாம்பரம், சென்னை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், திருவள்ளூர் மாவட்டம் புழல், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, புதுச்சேரி மாவட்டம் பத்துக்கண்ணு, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், கடலூர் மாவட்டம் லக்கூர், சேலம் மாவட்டம் மேட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.